இப்ப வரைக்கும் அலைட் ஃபோர்ஸ்ல என்னை விட ஸ்ட்ராங்கான வின் ஸ்டைல் யூசர் யாரும் கிடையாது. அப்படியா? அப்ப நான் யாரு? அது ஒரு வின் ஸ்டைல் ஜுட்சு ஆச்சு. ஒருவேளை ரசைங்கானா இருக்குமோ? இது அவர் மேல பட்டா கண்டிப்பா வேலை செய்யும். நிச்சயமா இதெல்லாம் பத்தவே பத்தாது. அவர் அசால்ட்டா தட்டி விட்டுடுவார். அது எனக்கும் தெரியும். அப்ப நருட்டோ இததான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தானா? ஓகே, அட்டாக் பண்ண முடியும். வின் ஸ்டைல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவ்வளவுதான். மை லார்ட் தேர்ட், உங்களோட பராக்கிரமம் என்னையே பயமுறுத்தது. லார்ட் ரைக்காகவோட பார்வை முழுசாவே மாறிடுச்சு. அவரு இப்ப முழுசா வேற ஆளா மாறி நின்னுகிட்டு இருக்காரு. எல்லாரும் தயவு செஞ்சு லார்ட் ரைக்காக கிட்ட இருந்து தள்ளி போயிடுங்க. அப்புறம் ஹெட் ஸ்டைல் ஷினோபிஸ் உடனே சுவரை எழுப்புங்க. என் கூட வா நருட்டோ. என்ன இது? தேர்டை விட ரொம்பவே பவர்ஃபுல்லான நிஞ்சுட்சு, பியர்சிங் 4 ஃபிங்கர் த்ரஸ்ட் ஆஃப் ஹெல். எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா பின்னாடி போயிடுங்க. வாய்ப்பே கிடையாது. இந்த முட்டாளுங்க வேற. இதை யாராலையும் அழிக்கவே முடியாது. அவரோட லைட்னிங் ஸ்டைலே அவரோட உடம்புக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுத்திருக்கிறதால அவரால் சுலபமா ஹேண்டில் பண்ண முடியும். இவர் கண்டிப்பா சாதாரண மனுஷனா இருக்க முடியாது. கையில் ஆயுதமும் இல்லாம கேடயமும் இல்லாம டெய்ல்டு பீஸ்ட் கிட்ட சண்டைக்கு போன ஒரே மாவீரன் யாருன்னா அது இவருதான். ஆமா, உங்களுக்கு அது என்னன்னு தெரியுமா? நீ எதை கேக்குற? அங்க பாருங்க, அவர் உடம்புல ஏதோ ஒரு மார்க் இருக்கு. 8 டெயில்ஸோட அட்டூழியத்திலிருந்து ஊரை காப்பாத்துறதுக்காக அதோட ஒத்தைக்கு ஒத்த போருக்கு போன பெரும் மாவீரன் அவரு. அப்படின்னா இது 8 டெயில்ஸ் உடைய வேலையா? அந்த சண்டையை நினைச்சு அவர் அசிங்கப்படாத நாளே எதுவும் கிடையாது. ஆனா எதுக்காக அவர் அப்படி ஃபீல் பண்றாருன்னு ஒரு நாள் கூட யாருக்கிட்டையும் சொன்னதே இல்ல. இப்பதான் ஞாபகம் வருது. டெயில்ட் பீஸ்ட் பாம்ப். ஒருவேளை ஹீரோ நருட்டோவாலேயே அவரை தோக்கடிக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் டேமாரி? என்ன நருட்டோ வந்துட்டாரா? இது நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இதே வயசுல தான் அவர் அகாட்சுகியோட பெயினை தோக்கடிச்சாரு. இப்ப வரைக்கும் அலைட் ஃபோர்ஸ்ல என்னை விட ஸ்ட்ராங்கான வின் ஸ்டைல் யூசர் யாரும் கிடையாது. அப்படியா? அப்ப நான் யாரு? அது ஒரு வின் ஸ்டைல் ஜுட்சு ஆச்சு. ஒருவேளை ரசைங்கானா இருக்குமோ? இது அவர் மேல பட்டா கண்டிப்பா வேலை செய்யும். நிச்சயமா இதெல்லாம் பத்தவே பத்தாது. அவர் அசால்ட்டா தட்டி விட்டுடுவார். அது எனக்கும் தெரியும். அப்ப நருட்டோ இததான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தானா? ஓகே, அட்டாக் பண்ண முடியும். வின் ஸ்டைல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவ்வளவுதான். மை லார்ட் தேர்ட், உங்களோட பராக்கிரமம் என்னையே பயமுறுத்தது. லார்ட் ரைக்காகவோட பார்வை முழுசாவே மாறிடுச்சு. அவரு இப்ப முழுசா வேற ஆளா மாறி நின்னுகிட்டு இருக்காரு. எல்லாரும் தயவு செஞ்சு லார்ட் ரைக்காக கிட்ட இருந்து தள்ளி போயிடுங்க. அப்புறம் ஹெட் ஸ்டைல் ஷினோபிஸ் உடனே சுவரை எழுப்புங்க. என் கூட வா நருட்டோ. என்ன இது? தேர்டை விட ரொம்பவே பவர்ஃபுல்லான நிஞ்சுட்சு, பியர்சிங் 4 ஃபிங்கர் த்ரஸ்ட் ஆஃப் ஹெல். எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா பின்னாடி போயிடுங்க. வாய்ப்பே கிடையாது. இந்த முட்டாளுங்க வேற. இதை யாராலையும் அழிக்கவே முடியாது.
அவரோட லைட்னிங் ஸ்டைலே அவரோட உடம்புக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுத்திருக்கிறதால அவரால சுலபமா ஹேண்டில் பண்ண முடியும். இவர் கண்டிப்பா சாதாரண மனுஷனா இருக்க முடியாது. கையில ஆயுதமும் இல்லாம கேடயமும் இல்லாம டெய்ல்டு பீஸ்ட் கிட்ட சண்டைக்கு போன ஒரே மாவீரன் யாருன்னா அது இவருதான். ஆமா, உங்களுக்கு அது என்னன்னு தெரியுமா? நீ எதை கேக்குற? அங்க பாருங்க, அவர் உடம்புல ஏதோ ஒரு மார்க் இருக்கு. 8 டெயில்ஸோட அட்டூழியத்திலிருந்து ஊரை காப்பாத்துறதுக்காக அதோட ஒத்தைக்கு ஒத்த போருக்கு போன பெரும் மாவீரன் அவரு. அப்படின்னா இது 8 Tails உடைய வேலையா? அந்த சண்டையை நினைச்சு அவர் அசிங்கப்படாத நாளே எதுவும் கிடையாது. ஆனா எதுக்காக அவர் அப்படி ஃபீல் பண்றாருன்னு ஒரு நாள் கூட யாருக்கிட்டையும் சொன்னதே இல்ல. இப்பதான் ஞாபகம் வருது. Tailed Beast Bomb! ஒருவேளை ஹீரோ நருட்டோவாலேயே அவரை தோக்கடிக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் டேமாரி? என்ன நருட்டோ வந்துட்டாராம்? இது நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இதே வயசுல தான் அவர் அகாட்சுகியோட பெயினை தோக்கடிச்சாரு. அட என்னது இது? நருட்டோ கிட்ட இன்னொரு ஜுட்சு இருக்கா? இது 8 டெயில்ஸோட டெயில்டு பீஸ்ட் பாம் மாதிரியே இருக்கு. பார்க்கல? நான் நினைச்ச மாதிரியே இது சாத்தியம் இல்லதான். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இத மட்டும் என்னால பண்ண முடியல. எழுந்திருங்க, யாருக்கு எதுவும் ஆகலையே. ஒரு நிமிஷம், ஆக்டோபஸ் தாத்தா கிட்டயும் அந்த 8 Tails கிட்டயும் நான் பேசணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்குமா? நருட்டோ ஜாக்கிரதை! லாவா ஸ்டைல் ரப்பர் ஸ்பியர். ஹிடன் க்ளவுட சேர்ந்த லார்ட் டோடாய், என்ன வேணும் உங்களுக்கு? நருட்டோ லார்ட் பியோடவும் 8 டெயில்ஸோடவும் பேசணுமா? உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு சந்தேகம் நருட்டோ. நீ கேட்ட பியும் சரி 8 டெயில்ஸும் சரி உன் கூட தானே இருப்பாங்க. அப்புறம் எதுக்கு அவங்க கிட்ட பேச நான் உனக்கு உதவணும்? சூழ்நிலையால நான் இப்ப தனியா வந்திருக்கேன். அதை விடுங்க, எப்படியாவது நான் அவங்க கிட்ட பேசணும். தயவு செஞ்சு அதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் தான் நருட்டோ. 8 Tails கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி நீ ஆகணும். பேசுறது கேக்குது நருட்டோ. என்ன விஷயம்? ஆமா, ரொம்ப அவசரம். இதுக்கு முன்னாடியே நீ 3rd ரைக்காக கூட சண்டை போட்டிருக்கல? ஆமா, ஆனா அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி. அவரை சமாளிக்கிறதுக்கு அன்னைக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அப்படி இருந்தும் அவர் உடம்புல தழும்பு ஏற்படுத்துற அளவுக்கு நீ எப்படி அவரை தாக்குன? அது என் டெயில்டு பீஸ்ட் பாம்னாலன்னு நினைக்கிறேன். அது சரியா ஞாபகம். ஒருத்தர் மோதனதுல 2 பேருமே மயங்கி விழுந்துட்டோம். உதவிக்கு ரொம்ப நன்றி 8 Tails. ஷேடோ க்ளோன் ஜுட்சு. இவனுக்குள்ள திடீர்னு என்ன மாற்றம் வந்துச்சு? அந்த ரைக்காக இப்ப நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காரு. அவர் வேகத்தை என்னால உணர முடியுது. நீங்க தயவு செஞ்சு இதுல குறுக்க வராதீங்க. சரி, புரியுது. ரசேங்கன்! எல்லாரும் கவனிங்க, இந்த சண்டையில தலையிடாதீங்க. சீலிங் காப்ஸ் எல்லாரும் தயாரா இருங்க. எஸ் சார். சேஜ் மோட் ஃப்ராக் குமிதே. இந்த மோட்ல என்னால ஆபத்தை நல்லாவே உணர முடியும். அவருடைய வலது கையை எப்படியாவது அட்டாக் பண்ணணும். அடங்கப்பா, நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அவரோட நெஞ்சில தழும்பு எப்படி உண்டாச்சுன்னு இப்பதான் எனக்கு தெளிவா புரியுது. இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. 8 Tails கூட பேசினதை வச்சு நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். 3rd ரைக்காக கூட சண்டை போடும்போது அவங்க 2 பேருமே முன்பக்கமா விழுந்தாங்களாம். அப்படி விழும்போதுதான் அவருடைய சொந்த மூவால பாதிக்கப்பட்டு அவருக்கு இந்த தழும்பு ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை நினைச்சுதான் பல வருஷமா அவரு வேதனைப்பட்டிருக்காரு. தடுக்கவே முடியாத ஈட்டியும் உடைக்கவே முடியாத கேடயமும் ஒண்ணு சேர்ந்தா தாக்குதல் எல்லாம் இப்படித்தான் அதி பயங்கரமா இருக்கும். உண்மையிலேயே லார்ட் 3rd ஸ்பியர் அதி பயங்கரமானதுதான். ஒன்னு சொல்லியே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச இந்த காலத்துல காரா கிட்ட மட்டும்தான் அருமையான ஷீல்டு இருக்கு. மஞ்சள் கலர் முடியோட டிரான்ஸ்போர்டேஷன் சுட்ஸ் பண்றாரு அப்படின்னா அப்ப அது எல்லோ ஃபிளாஷா தான் இருக்க முடியும். 9 Tails திரும்பி வராம ஒரே ஆளா சமாளிச்சாரே, அது இவருதானா?
மூணாவது ரைக்காகே அவருடைய பையன் தானே, யாருக்கும் அடங்க மாட்டியாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்தாலே அவன் கதையை முடிச்சிடலாம். இது என்னோட சண்டை. என் வேகத்துக்கு அவனால ஈடு கொடுக்க முடியுது. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் இரு, என்னால என்ன முடியுங்கிறத காட்டுறேன். ஜின்சுரிக்கியா, நீ உன்னோட டெய்ல்டு பீஸ்ட கட்டுப்படுத்தினதுலே புரியுது. உன்னோட வீரம் என்னன்னு, சாதுரியத்தை நான் பாராட்டுறேன். என்ன விடவே அவன் பயங்கர பலசாலி. என்ன கேட்டா அவன்கிட்ட ஏதோ முக்கியமான ஒண்ணு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன போலவே உனக்கும் ஒரு நல்ல குடும்பம் இருக்கு. அடுத்த முறை நம்ம 2 பேரும் சந்திக்கும் போது காகேவா தான் நம்ம 2 பேரும் சண்டை போடுவோம்னு நினைக்கிறேன். கண்டதையும் பேசி என்னை ஏமாத்த ட்ரை பண்ணாத, உன்னை தப்பிக்க விட மாட்டேன். ரொட்டேஷன் ஜுட்சு மூலமா ஃபார்முலா மார்க் பண்ணப்பட்ட குணாய்க்குள்ள அவரால போக முடியும். எல்லா குணாயும் எங்க இருக்குன்னு நான் பார்த்துட்டேன். இப்ப முதல்ல அவர் எங்க குதிக்க போறாருன்றதை மட்டும் நான் கணிச்சிட்டா அவரை என்னால ஈஸியா பிடிச்சிட முடியும். தப்பா எடுத்துக்க வேண்டாம், எனக்கு 1008 வேலை இருக்கிறதுனால காப்பாத்தணும்னு நினைச்சா முதல்ல உன்னை காப்பாத்திக்க. இந்த முறை நான் தான் ஜெயிச்சேன். அட கடவுளே, 8 டைல்ஸோட டென்டக்கிள்ஸ் மேலயும் ஜுட்சுவோட ஃபார்முலாவை எழுதி இருக்காரு. நீ என்னோட எதிரிதான், ஆனா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு ஷினோபி கில்லரோட குணம் உன்கிட்ட இருக்கு.